நீங்கள் சண்டே கிளாஸ் நாங்கள் போகலாம். तो छोटे बच्चे संडे क्लास में चले जाइए. சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி உட்காந்து இடமே இல்லை, முன்னாடி நிறைய இடம் இருக்குது, முன்னாடி உட்காந்துருக்கேன். सिस्टर थोड़ा आप आगे आ जाइएगा, पीछे बैठने वाले को जगह नहीं है. சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். First Chronicles chapter 18 verse 13. देखो एक इतिहास में 18 में उसमें हम वचन पढ़ेंगे. एक इतिहास का 18 अध्याय में 13 वचन पढ़ेंगे. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். இது படிங்க. तब एदोम के सूबे में चोटी हुई थी और सब एदोमी दाऊद के अधीन हो गए और दाऊद जहाँ जहाँ जाता था वहाँ यहोवा उसको जय दिलाते थे. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. வேத வார்த்தை மூலமா பேசுங்கப்பா. உங்களுடைய சிந்தனைகளும் ஆண்டவரே உடைய கருத்துக்களை வெளிப்படுத்த சுபாவம் கேட்ட வார்த்தைகளை பேசி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா கர்த்தாவே ராஜா கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே சிந்தனைகளை மதித்த தேவன் கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் அனைத்து தரவேணுமாய் செபிக்கிறோம். கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படுறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். इतिहास आप सब बैठ जाइए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். इस जगह पे प्रभु की नाम की महिमा, इस जगह पे आप सभी लोग शामिल हुए. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब खुश हो ना? வசனம் தானே சில பேர் விசனமாயிடுவாங்க. அதனால வசனத்தை நம்ம உற்சாகமா நம்ம தியானிக்கலாம். देखो वचन सुनते हैं, वचन समझ लगेंगे, वचन हम उत्साही के साथ हम सुनेंगे. யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி என்னோட கூட 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. कौन-कौन उत्साही के मेरे साथ मिलकर 3 बार हम हालेलुया बोलेंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு வெற்றி அல்லது ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். देखो आज का जो मुख्य जो टॉपिक जो है विक्ट्री यानी कि विजय. அதனால இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு விக்டரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். देखो आज का जो मुख्य जो समाचार का जो टॉपिक है विक्ट्री के बारे में है, विजय के बारे में है. வேதத்துல अनेक பரிசுத்தவான்களை மிகவும் வெற்றிகரமாய் நடத்தினார். देखो बाइबल में हम देख सकते हैं अनेक पवित्रवान लोग विजय तौर पे उन लोग ने जीवन बिताया है. அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தியானித்து பார்க்கும்போது நமக்கும் என்ன செய்யும்? அனல் உண்டாகும், உற்சாகம் உண்டாகும். देखो उनके जीवन के बारे में जब हम पढ़ते या सुनते तो हमारे अंदर में कुछ साइक होती है. இங்கே நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். इस जगह पे हम दाऊद के बारे में देखते हैं. ஒரு தாவீது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ரோல் பண்றாரு. देखो दाऊद देखो तो अलग तरीके से रूलिंग करते ஒரு हैं. வித்தியாசமான நபரா இருக்கிறாரு. देखो अलग प्रकार के और इंसान है वो. அவர் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் அவருடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ், அவருடைய யோசனைகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. देखो साधारण मनुष्य थे लेकिन उनके विचार चाल चलन बहुत अलग तौर पे थी. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது अनेक விதங்களிலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். देखो दाऊद के जीवन में देखो तो अलग तरीके से परमेश्वर ने उसको विजय दिया. அதுல முக்கியமான 7 வெற்றிகளை குறித்து பார்க்கிறோம். देखो मुख्य 7 विजय के बारे में हम देखेंगे. முதல்ல சிங்கத்தின் மேல ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். देखो पहला सिंह के ऊपर से विजय परमेश्वर दिलाते हैं. சிங்கம் எவ்வளவு பலசாலி என்று சொல்லி நமக்கு தெரியும். देखो सिंह कितना बलवान होता है हमें पता है. சிங்கத்தின் முன்னால யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. देखो सिंह के सामने कोई भी खड़ा नहीं रह सकता है. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அந்த சிங்கம் ஆடை பிடித்துக் கொள்கிறது. देखो दाऊद जब वो भेड़ बकरी चला रहा था तो वो सिंह को आकर पकड़ लेता है. ஆகையால் அந்த சிங்கத்துடைய வாயை கிழித்து அது வாய்க்குள்ள இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுகிறார். देखो सिंह के मुंह के फाड़ के उसके बकरी के बच्चे को बचाता है. அந்த சிங்கத்தின் மேல பெரிதான ஒரு வெற்றி அவனுக்கு கிடைத்தது. देखो सिंह के ऊपर से एक बड़ा विजय परमेश्वर ने दिया. இன்னொரு ஒரு கரடி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிடுது. देखो एक भालू एक बच्चे और बकरी के बच्चे को ले जाता है. கரடியோடு கூட போராடுகிறான். देखो भालू के साथ वो फाइट करता है. கையில் இருக்கிற தடியினால அந்த கரடியை அடித்து அதை கொன்று போட்டு அதனுடைய கையில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுகிறான். देखो उसके हाथ में जो हथियार थी उसको भालू को मार कर और बकरी के बच्चे को बचा लेता है. ஆட்டு மிருகங்கள் மேல பயங்கரமான ஒரு ஜெயம். देखो जितने भी जानवर है जंगल के उसमें से विजय पाता है. மூன்றாவது பார்க்கிறோம் கோலியாத்தின் மேல வெற்றி பெறுகிறான். देखो तीसरा गोलियत से विजय पाता
पाता है। இந்த கோலியாத் பார்க்கும்போது ஒரு மாம்ச மலை என்று சொல்லலாம். देखो गोलियत का शरीर देखो काट के समान बड़ा शरीर। அவங்க ராட்சதர்களுடைய கூட்டத்துல ஒப்பிடுகிறது வேதம். देखो उसको तुलना किसमें राक्षस के रूप में करा जाता है। கைகளில கால்களில 6 விரல்கள் காணப்படும். देखो हाथ में पैर में 6 उसकी उंगलियां रहती है। ஏறக்குறைய 10 அடி உயரமாக அவன் இருக்கிறான். देखो 10 फुट ऊंचा था वो। மிகவும் பலசாலியா இருக்கிறான். देखो बहुत बलवानशाली था वो। அவனுக்கு முன்பாக தாவீது இருக்கிறான். उसके सामने दाऊद खड़ा था। எல்லாரும் சிரிக்கிறாங்க. सब लोग हंसते हैं। எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறாங்க. मजाक करते हैं। அந்த கோலியாத் பரியாசம் பண்ணுகிறான். देखो गोलियत भी मजाक बनाता है। அவ்வளவு பெரிய கோலியாத்தை தாவீது எளிதிலே அவனை கொன்று அவன் மேல வெற்றி பெற்றான். देखो उतने बड़ा गोलियत को दाऊद ने किस तरीके से आसानी से हरा दिया। அதே போல பெலிஸ்தர்கள் மேல பல முறை அவன் வெற்றி எடுத்திருக்கிறான். देखो फिलिस्तीन के सामने भी कितनी बार उसने विजय लिया। அதே போல சவுல் ராஜாவின் மேல அவன் ஜெயம் எடுத்திருக்கிறான். देखो साउल राजा के ऊपर भी विजय पाया है। அவனுடைய குமாரன் தன்னை விட பலசாலியா இருந்தான். அவனுடைய பேர் அப்சலோம். देखो उसका पुत्र अब्सलोम उससे भी बढ़कर बलशाली था। தாவீதோட பலசாலியா இருந்தான். देखो दाऊद से भी बलवान था। தாவீதோட ஞானமுள்ளவனா देखो இருந்தான். दाऊद से भी अच्छा ज्ञान वाला था। தாவீதோட அழகுள்ளவனா இருந்தான். देखो दाऊद से भी बढ़कर सुंदर था। தாவீதோட மிகவும் திறமைசாலியா देखो இருந்தான். दाऊद से भी बढ़कर बड़ा टैलेंट वाला था। அந்த பார்த்தபோது அந்த அப்சலோம் மேல கூட தாவீது வெற்றி எடுத்தான். देखो अब्सलोम के ऊपर से भी दाऊद ने विजय पाया। தாவீதோட வாழ்க்கையில் अनेक சத்துருக்கள் காணப்பட்டார்கள். देखो दाऊद के जीवन में देखो अनेक शत्रु थे। எல்லா சத்துருக்கள் மேல வெற்றியை எடுத்தான். देखो सारे शत्रु पे से विजय पाया उसने। வாழ்க்கையில பார்க்கும்போது ஜெயம் 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 வெற்றி 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 என்று சொல்லி நாம பார்க்கிறோம். देखो दाऊद के जीवन में देखो तो विजय 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 हम देख सकते हैं। ஆகையால அவனுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் என்ன? எப்படி அவன் வாழ்க்கையில இவ்வளவு வெற்றி பெற்றான்? देखो दाऊद के जीवन में इतना विजय कैसे पाया उसका रहस्य क्या है? அவனுடைய வாழ்க்கையில என்ன அவனுக்குள்ள அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருந்தது? देखो उसके जीवन में ऐसा क्या स्पेशलिटी था? அவனுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு வெற்றி देखो दाऊद के जीवन में कितना विजय என்று சொல்லி தான் நம்ம பார்க்க ये போகிறோம். हम देखने वाले हैं। நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் ஒவ்வொரு மூலை படிப்புகளிலும் நம்ம வெற்றி பெற்று வெற்றியாளர்களாக ஜெயம் பெற்று ஜெயசாலிகளாக நம்ம வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். देखो हमारे जीवन में भी अनेक कार्य में हम विजय पाने के लिए परमेश्वर की योजना और इच्छा है। யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எல்லா மூலை படிப்புகளும் வெற்றி பெறணும்னு சொல்லி விரும்புறீங்க? देखो आप कौन-कौन चाहते हो कि मेरे साथ जितने भी कोने में मैं विजय पाता रहूं हमेशा? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. हाथों को उठाइए। விசுவாசிக்கலாம் எல்லாம் கூடும். देखो विश्वास करोगे सब कुछ நீங்க होगा। விசுவாசித்தா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வந்து இந்த நாள்ல ஜெயத்தை கொடுக்க देखो போறார். विश्वास करोगे तो आज के दिन परमेश्वर विजय देंगे। கரங்களை உயர்த்தி காட்டுங்க. हाथों को उठा के बताइए। ஹalleluya. हालेलुया। யாருக்கு ஜெயம் வேணுமோ, किसको विजय चाहिए? யாருக்கு தாவீதை போல வெற்றி வேணுமோ, किसको दाऊद के समान विजय நீங்க चाहिए? இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிக்கணும். देखो इस वचन को गौर से सुनिए। இதுல தாவீது பயன்படுத்த சில டெக்னிக்கலா இருந்தது. देखो दाऊद में जो उपयोग के कुछ அவனுக்குள்ள சில காரியங்கள் எல்லாம் அடங்கி இருந்தது. उसके अंदर कुछ कार्य அதை தேடி பிடித்து நமக்குள்ள வைத்துக் கொள்வோமானால் देखो उसको खोजबीन करके हमारे अंदर தாவீதுடைய வாழ்க்கையில கிடைத்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும் என்பதில் நிச்சயம். देखो दाऊद के जीवन में जो विजय जो मिला उस हमारे जीवन में भी मिलेगा आवश्यकता है। நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நாம் தேவனை நம்பும்போது அவர் நமக்கு வெற்றி தருகிறார். देखो पहला हमारे जीवन में विजय चाहिए तो परमेश्वर के ऊपर जब भरोसा करते हैं तो परमेश्वर में विजय देते हैं। When we trust in God, He gives us a victory. देखो परमेश्वर के ऊपर जब भरोसा रखते हैं परमेश्वर हमें विजय देते हैं। ஆண்டவரை நம்புவது எப்படிப்பட்ட நம்பிக்கை? देखो परमेश्वर के ऊपर जो भरोसा करने की எல்லாரும் நம்பும்படியான நம்பிக்கை இல்ல. देखो जो सारे लोग भरोसा करते हैं उसके समान தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை வித்தியாசமான ஒரு देखो நம்பிக்கை. दाऊद जिस तरीके से परमेश्वर के ऊपर भरोसा करता है उसके எல்லா समान சூழ்நிலையிலும் தேவனை மட்டும் தான் நம்புவான். देखो कोई भी परिस्थिति में दाऊद परमेश्वर के ऊपर भरोसा रखता அவன் है। அவர் தகப்பனை நம்பவில்லை, देखो उसके पिताजी को नहीं भरोसा தாயை किया, நம்பவில்லை, उसके माताजी को தன் विश्वास नहीं சகோதரனை किया, நம்பவில்லை, देखो उनके भाई को विश्वास नहीं किया, தன்னுடைய அனுபவத்தை நம்பவில்லை, देखो खुद के अनुभव विश्वास नहीं தன்னுடைய किया, பலனை நம்பவில்லை, तो खुद का बल को नहीं தன்னுடைய माना, ஞானத்தை நம்பவில்லை. उसके ज्ञान को नहीं माना। அவன் முழுக்க முழுக்க கர்த்தரையே நம்பினான். देखो पूरा परमेश्वर के ऊपर भरोसा था। தாவீது எங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்தான், देखो दाऊद जहाँ विजय पाता அந்த हुआ है, இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவீதெல்லாம் அவனுடைய நம்பிக்கை வந்து மேல் நோக்கி இருந்தது. देखो दाऊद परमेश्वर के ऊपर जो भरोसा करता है खूब सही था। அந்த கோலியாத்தோடு உரையாடும் பொழுது தேவன் மேல அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம அழகா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். देखो दाऊद जिस तरीके से गोलियत से जो बात वो सब कर रहा था तो हम देख सकते हैं कितना परमेश्वर के ऊपर उसने भरोसा रखा होगा। கோலியாத்தோடு சொல்லுகிறான், गोलियत के साथ बात நீ करता है, பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிற, जो हथियार और भाला के साथ आता है, ஆனா நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். लेकिन मैं सेनाओं के परमेश्वर के नाम की निमित्त में आता हूँ। கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, देखो परमेश्वर के ऊपर भरोसा है, சேத்து மேல
நம்பிக்கை இருக்கு. देखो विजय को मैं भरोसा அவருடைய है। காரியத்தை எடுத்தா முடித்து விடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. देखो जो कार्य लिया वो मैं खत्म कर दूंगा ऐसा भरोसा है। அவர் நிச்சயமாய் சொல்லுகிறார். वो निश्चय कहता है। இன்று கர்த்தர் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பார். देखो आज परमेश्वर मेरे हाथों में देंगे। நான் உன்னை கொன்று मैं तुझे मार के இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் நிரூபிப்பேன். देखो इसलिए मैं परमेश्वर है मैं ऐसा निमित करूंगा। யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களோ देखो जो जो परमेश्वर पे भरोसा रखते அவருடைய हैं பார்வையில ஒரு நம்பிக்கையான பார்வை देखो இருக்கும். उसके नजरिया में एक भरोसा का அவருடைய பார்வையில ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து பார்ப்பாங்க. देखो उसकी नजर में कॉन्फिडेंस से அவருடைய देखेंगे। வார்த்தையில ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். बोलने में कॉन्फिडेंट होगा। அவருடைய செயல்பாடுல ஒரு கான்ஃபிடென்ஸ் क्रिया இருக்கும். में कॉन्फिडेंट होगा। அவருடைய பார்வையில செயலில சொல்லில ஒரு நம்பிக்கையை நம்ம பார்க்க முடியும். उनकी नजरिया में चाचल में एक भरोसा दिखाई पड़ेगी। பாருங்க விவசாயிகள் என்ன செய்றாங்க, ஒரு நம்பிக்கையோட தான் விதையை விதைக்கிறாங்க. देखो खेती-बाड़ी करने वाले खेतों क्या करते हैं पूरे भरोसे அவங்களுக்கு के साथ ஆண்டவர்ல நம்பிக்கை இருக்கு. देखो उनके ऊपर भरोसा நிச்சயமா है। மழை ஆண்டவர் देखो கொடுப்பார். बारिश के ऊपर भरोसा நான் விதைத்த அந்த பயிரானது முளைக்கும். देखो तुम्हें भूंगा आएगा। அநேக எனக்கு வந்து தானியங்கள் கிடைக்கும். देखो अनेक अनाज ஒரு मिलेंगे। நம்பிக்கையோட விதைக்கிறாங்க. एक भरोसे के साथ बोते हैं। அதே போல இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு நம்பிக்கையோட இன்வெஸ்ட் जो பண்றாங்க. इन्वेस्ट करते हैं वे भरोसे के साथ நிச்சயமா இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து கண்டிப்பா வந்து ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும். देखो निश्चय इन्वेस्टमेंट जो कहते हैं रिटर्न्स लाता है। நமக்கு மூன்று விதமான நம்பிக்கை வேணும். देखो तीन प्रकार की भरोसा ஒன்று नहीं தேவன் மேல நம்பிக்கை एक இருக்கணும். परमेश्वर के ऊपर भरोसा नहीं இன்னொன்று நம்ம செய்கிற அந்த செயல் மேல நம்பிக்கை देखो இருக்கணும். दूसरा हम क्रिया करते हैं उस पे भरोसा नहीं இரண்டாவது நம்ம மேலயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். देखो तीसरा हमारे ऊपर खुद के இந்த ऊपर भरोसा மூன்று नहीं விதமான நம்பிக்கை இருக்கணும். देखो तीन प्रकार की भरोसा नहीं சில பேருக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கும். देखो कुछ लोग को परमेश्वर के ऊपर அவங்க भरोसा மேல नहीं அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. लेकिन खुद के ऊपर भरोसा नहीं होगा நானோ குப்பையோ புழுவோ எளிமையா இருக்கிறேன். देखो मैं कीड़ा मकोड़ा एक उसके समान हूँ நான் என்ன செய்ய முடியும்? मैं क्या कर पाऊंगा என்னால ஒண்ணுமே செய்ய मैं முடியாது. ऐसे कुछ नहीं हो पाएगा அப்படின்னா படுத்து தூங்கு நாட்டை விட்டுருவார். देखो ऐसे तो सोच परमेश्वर छोड़ देंगे கிதியோனை குறித்து பார்க்கிறோம். गिदियोन के बारे में देखो அவன் ஒரு பயந்த சுபாவங்களோட देखो இருந்தான். वह डरपोक था वो ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். देखो परमेश्वर उसको लेके कहते हैं पराक्रमशाली परमेश्वर तेरे संग है கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற தேவதூதர் சொல்லுகிறார். देखो परमेश्वर तेरे संग के स्वर्गदूत ऐसा कहते हैं ஆனால் கிதியோன் புலம்பல் பாடலை பாடுகிறான். देखो गिदियोन ने बुलवान की नहीं கர்த்தர் कहा என்னோடு கூட இருந்தா எங்களோடு கூட இருந்தா ஏன் இந்த பாடலாம்? देखो परमेश्वर ने साथ है तो साथ है कि ऐसी गीत ஆனா தாவீது பாடும்போது வித்தியாசமா பாடுறாரு. लेकिन दाऊद जो गीत गाते हैं अलग प्रकार से गाते உம்மாலே हैं நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். देखो आपसे परमेश्वर मैं सब कुछ पार कर सकता हूँ கிதியோனுக்கு இருந்த நம்பிக்கையும் தாவீதுக்கு இருந்த நம்பிக்கையோட வித்தியாசத்தை பாருங்க. देखो गिदियोन का भरोसा दाऊद का भरोसा दोनों का अंतर आप देख सकते हो தேவதூதன் அடையாளம் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு, கிதிய பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परंतु गिदियोन के पास आके कहते हैं कि पराक्रमशाली परमेश्वर के संग ऐसा कहते हैं அப்பவும் பயப்படுறான் மீதியானவருக்கு. तो भी वो डरता है சத்துருக்களுக்கு देखो பயப்படுறான். शत्रु से डरता है ஆனா தாவீதோடு கூட ஆண்டவர் சொல்லல, ஆண்டவரோடு கூட இருக்கிறான் தேவதூதர் சொல்லல. देखो दाऊद को स्वर्गदूत ने आके कहा नहीं कि परमेश्वर तेरे संग है கர்த்தரை लेकिन விசுவாசிக்கிறான். परमेश्वर भरोसा करता है நம்புகிறான். परमेश्वर भरोसा करता है என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறான். परमेश्वर मेरे संग ऐसा भरोसा करता है ஆகையால தான் சொல்றான், உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. देखो ऐसा ही कहता है कि मैं आपसे एक सेना पार कर पाऊंगा ऐसा मैं सारी क्रिया को मैं पार कर सकता எனக்கு हूं அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, देखो प्रिय परमेश्वर இன்று உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையானது தாவீதுக்குள்ள இருந்த நம்பிக்கை போல இருக்கிறதா, கிதியோனுக்குள்ள இருந்த நம்பிக்கை போல இருக்கிறதா? देखो आज की दिन आपका विश्वास कैसा है दाऊद के समान विश्वास है क्या गिदियोन के समान विश्वास है क्या கிதியோனுக்கு நம்பிக்கை குறைவா இருந்ததால அடையாளங்களை கேட்கிறான். देखो गिदियोन के पास एकदम भरोसा करता है इसके लिए चिन्ह मांगता ஆனா है தாவீது எங்கேயுமே அடையாளமே கேட்கல. लेकिन दाऊद ने कभी चिन्ह नहीं मांगा டைரக்டா என்ன செய்றா இறங்குறான். देखो डायरेक्ट उतरता है அவனுக்கு நிச்சயமா தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். देखो उसको खुद का भरोसा है, परमेश्वर मेरे साथ है கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. देखो परमेश्वर मेरे साथ है तो हमको क्यों चिन्ह मांगनी है आवश्यकता नहीं है பல அடையாளங்களை கிதியோன் கேட்கிறான். देखो अनेक चिन्ह गिदियोन मांगता है கோச்சிக்கலாம், கேட்கறதெல்லாம் செய்யற. देखो गुस्सा नहीं करते परमेश्वर करते அப்படி हैं இருக்கிறவன பலப்படுத்தி வந்து ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். देखो उनके साथ गिदियोन के जो साथ के நாளிலே தாவீதை போன்றதான நம்பிக்கை நமக்குள்ள இருக்க देखो வேண்டும். दाऊद के समान भरोसा हमारे अंदर होनी चाहिए எப்பாண்டவராக இயேசுவை விசுவாசித்தோமோ, देखो किस तरीके से प्रभु पे विश्वास करते हो எப்பாண்டவராக இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ, देखो जब से हमने प्रभु को अपनाया हमने எப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ, देखो जब से हमने बपतिस्मा लिया எப்போ हो சபையில நாம சேர்க்கப்பட்டோமோ, देखो जब से हम कलीसिया में எப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோமோ, जब पवित्र आत्मा का अभिषेक அந்த पाया நாள் முதல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். देखो उस दिन से परमेश्वर हमारे साथ ही है நிச்சயமா
நிச்சயமா தேவன் நம்மோடு கூட देखो இருக்கிறார். निश्चय परमेश्वर हमारे साथ எது है। வரைக்கும் இருக்கிறான்னு சொன்னாரு? देखो कब तक हमारे साथ है। உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி देखो இருக்கிறார். संसार के अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा, परमेश्वर ने ऐसा प्रॉमिस किया है। இருக்கிறா இல்லையான்னு சொல்லி வந்து வெத்திலே வந்து மையம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. देखो है कि नहीं पान के ऊपर वो चूना लगा के देखने का आवश्यकता नहीं है। ஆகையால சில பேர் பார்த்தா செத்து போயிட்டா என்ன செய்வாங்க, வீட்டுல மணல கொட்டி பார்ப்பாங்க, செத்து போன வந்து கால் அடி வந்து பதிஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. देखो जो मर जाते हैं वो डेड बॉडी को देखते हैं कि कैसा है, उसका शरीर को देखते हैं। அப்படி மணல் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. तो मट्टी डाल के देखने की आवश्यकता नहीं है। சரியா சொல்றாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க, வெத்தலையில வந்து மையத்தடவி பார்ப்பாங்க. देखो हिंदू लोग क्या करेंगे, पान के ऊपर वो चूना लगा के देखेंगे। சில வார்த்தையில கிடைக்காதுதான் ட்ரை பண்ணி புரிஞ்சுங்க என்ன செய்யுது. சரி, அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. वैसा देखने की आवश्यकता नहीं है। முழுமையா நம்ம நம்பணும். पूरा हमें भरोसा करना है। நான் அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் हमें இல்லை. चीन मारने की आवश्यकता அவர் नहीं பொய் है। சொல்ல ஒரு மனிதன் அல்ல. देखो झूठ बोला मनुष्य नहीं அவர் है। மனம் மாற மறுபுத்திரனும் அல்ல. देखो मन मध्य वाले को அவர் नहीं है। சொல்லியும் செய்யாதிருப்பார்கள். देखो वो बोलेंगे नहीं करेंगे क्या, நிச்சயமான ஒரு நம்பிக்கை और இருக்கணும். निश्चय भरोसा होना நம்ம चाहिए। நம்பிக்கை வந்து ஆடுற மாதிரி நம்பிக்கை देखो இருக்கக்கூடாது. हमारा भरोसा मिल जाए ऐसा नहीं होना चाहिए। யோபு சொல்றார் பாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கேன். देखो योग जिस तरीके से कहता हूँ, भले मुझे मार दे उसके उनके ऊपर ही भरोसा रखूंगा। இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीह का जीवन है। கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நம்பிக்கை உள்ளதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. देखो मसीह का जीवन है कि भरोसा करना ही वही मसीह का जीवन கர்த்தர் है। என்னோட கூட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। கர்த்தர் எனக்காக காரியத்தை செய்வார். परमेश्वर मेरे लिए काम करेंगे। கர்த்தர் எனக்காக கடந்து போவார். परमेश्वर मेरे लिए आगे கர்த்தர் जाएंगे। எனக்காக சத்துருவின் மேல ஜெயத்தை கொடுப்பார். देखो परमेश्वर मेरे लिए शत्रु के सामने विजय देंगे। இது வந்து உலகத்தார் பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க. देखो ये संसार के लोग पॉजिटिव थिंक करते நம்ம हैं। விசுவாசம் என்று சொல்லுகிறோம். देखो हम विश्वास நம்ம करते हैं, நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். हम भरोसा நம்ம करते हैं। ஆண்டவரை நம்புவோமானா நம்மையே நம்ம நம்புவோம். देखो हम परमेश्वर के ऊपर भरोसा करेंगे तो हम खुद के ऊपर भी भरोसा करेंगे। ஆண்டவர் நம்ம சொல்றாரு வந்துட்டு பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. देखो परमेश्वर में कहते हैं कि तू நீ पराक्रमशाली, எழுதி பிரகாசி तू बड़े के प्रकाश என்ன हो। சொல்ற? ऐसा कहते हैं। மறுபடியும் அடையாளங்களா கேட்க அவசியம் இல்லை. तो आपकी चीज माननी है। ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மூலியமா இந்த காரியத்தை செய்யறாருன்னு சொல்லி நம்மையே நாம நம்ப வேண்டும். देखो परमेश्वर हमको रखते हैं, हमसे परमेश्वर कुछ काम करते हैं तो हमें खुद को भरोसा होना चाहिए। நிச்சயமா கர்த்தர் சொன்ன வேலையை நான் செய்து முடிச்சிடுவேன். देखो निश्चय परमेश्वर ने जो बोला उसको मैं खत्म कर दूंगा काम। சில பிள்ளைங்க பார்த்தா நல்லா எக்ஸாம் எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. देखो कुछ बच्चे अच्छा एग्जाम के लिए पढ़ते हैं, அவங்க வேலையை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. देखो उनके ऊपर भरोसा नहीं रहता ஐயோ है। ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? अरे फेल होने को क्या நல்லா होगा। படிக்கிற பிள்ளை கூட அவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. देखो अच्छा जो पढ़ेंगे उसके ऊपर भरोसा नहीं உங்க रखेंगे। மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவீங்க. देखो आपके ऊपर खुद भरोसा नहीं है तो फेल हो जाओगे। ஆண்டவரை நம்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. देखो परमेश्वर पे भरोसा करो और अपने आप पे भी भरोसा करो। ரெண்டாவது உங்க கைகளின் கிரியைகளை நம்புங்க. देखो दूसरा आपके हाथों की क्रिया पे भरोसा करो। பிசினஸ் பண்றீங்களா, ஆண்டவரை நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்க கை கிரியை நம்புங்க. देखो बिजनेस करते हो परमेश्वर के ऊपर भरोसा करो और आपके ऊपर भरोसा करो। आपके நான் இந்த வியாபாரத்தை நான் பண்றேன், देखो व्यापार करता हूँ, நிச்சயமா இதை வாங்கிக்கோ. देखो निश्चय सफल होगा। அதனால இந்த மாதிரி காரியத்தை நான் செய்வேன், நிச்சயமா வாங்கிக்கோ. देखो इस प्रकार की मैं काम करता हूँ ये सफल होगा। அநேக திருமணம் அவங்க சொல்றாங்க, ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். देखो अनेक लोग तो शादी नहीं होती बोलते मुझे शादी नहीं அவங்களை चाहिए। பார்த்து எப்படி இருக்கிறாங்க, இவங்களை பார்த்து எப்படி இருக்கிறாங்க. देखो ये सीए और सी ऐसा कहते हैं, நீ அவங்களை பார்க்கற, तो उसको देखता हूँ। ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லையா? परमेश्वर पे भरोसा உங்க மேல नहीं है, நம்பிக்கை இல்லையா? मेरे पे भरोसा नहीं வாழ்க்கை है, மேல நம்பிக்கை இல்லையா? मेरे जीवन को भरोसा नहीं है। ஆண்டவரை நம்பி என்ன செய்யணும், காரியங்களை செய்ய देखो வேண்டும். परमेश्वर के ऊपर भरोसा लेके कहाँ தாவீது जाएगा। பார்க்கும்போது ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசம் வைத்தார். देखो दावीद ने एकदम सच्चा परमेश्वर के ऊपर அவன் विश्वास தன்னை किया। தானும் நம்பினான். देखो अपने आप पे भरोसा தன்னுடைய किया, கையின் கிரியைகளை देखो நம்பினான். अपने हाथ की क्रिया पे எந்த भरोसा किया। சூழ்நிலையிலும் நம்பிக்கை என்கிற விஷயத்துல தாவீது பலவீனமா இருக்கவில்லை. देखो भरोसा के कार्य में दाऊद कभी बैरिंग नहीं हुआ। ஒருத்தர் பாத்தீங்கன்னா எல்லாம் ஊழியம் செய்யறான்னு பார்த்தா அவரும் ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. देखो सारे लोग सेवकाई करते थे, एक जन बोले कि मैं भी सेवकाई में आऊं। ஷார்ட் டர்ம் பைபிள் ஸ்கூலும் படிச்சிட்டாரு. देखो स्टार्ट में बाइबल स्टडी कर लिया। அப்புறம் சர்ச்சில் வந்து என்ன ஜெபம் பண்ணுங்க, நான் தனியா போய் ஊழியம் செய்யணும்னு சொன்னாரு. देखो चर्च में आके बोले मुझे सेवकाई करना है, मेरे लिए प्रार्थना करो। எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. देखो शुरुआत में कष्ट था। சரி ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. देखो ठीक है प्रार्थना करके आप परमेश्वर कहते हैं जाकर करो आप। அவங்களுக்கு மாமியார் வீட்டுல பயங்கர சப்போர்ட். देखो सास के जगह से देखो तो भयंकर सपोर्ट। மாமியார் வீட்டுல சர்ச் எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. देखो सास के जगह से देखो तो चर्च बांध के दिया। சந்தோஷம். பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல பாஸ் ஆயிட்டு ஒரு இடத்துல சர்ச் கட்டிட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட். देखो सब हो गया, तो भाषण भी हो गया, अच्छा चर्च भी मान लिया, सब कंप्लीट। அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு அவங்க மாமனார் கேட்டா எப்படி ஊழியம் எல்லாம் செய்யறாங்க அவங்க மருமக. देखो उनको पूछा हमने कि उनके मामा से तो आपने व्यापार करते क्या है सर? அவர் சொல்றான் அவன் எங்க பாஷை செய்வான், பயப்படுறான் பாஸ்டர். देखो वो क्या कर रहे हो, तो डर रहे हैं पास्टर जी। சபை சர்ச்ல போயிட்டு இருக்கிறான், चर्च बंद कर दिया, அவன் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் பாஸ்டர். देखो चर्च बंद करके नौकरी जाते हैं पास्टर। அதுக்கு ஏன் பெரியவரை பந்தா பண்ணணும்? देखो उसके लिए कितना बड़ा बंदा। அதனால ஊழியம் சொல்லும்போது சாதாரண விஷயம் இல்ல, அது வந்து ஊழியத்துல வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்புதான் யோசிக்கணும், முடிவு எடுத்த பின்பு யோசிக்க கூடாது. देखो सेवकाई से आने से पहले विचार करके निर्णय लेना, उसके बाद हमें नहीं करना है। அதே போலதான் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை நம்புவது உண்மையான நம்மை நாம நம்ப வேண்டும். देखो सारी कार्य में परमेश्वर के ऊपर भरोसा करता, हमें भी अपने आप के ऊपर भरोसा रखना है। நம்முடைய கை கிரியைகளை நம்ப अपने வேண்டும். हाथों की क्रिया में भरोसा करना அப்படிதான் है। நீங்க எதை செய்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, देखो जो भी करो पहले प्रार्थना करो, ஆண்டவரை விசுவாசிங்க. परमेश्वर में विश्वास நீங்க करो। ஒரு காலை முன்னாடி வச்சீங்கன்னா பின்னாடி வைக்க கூடாது. देखो एक पैर आगे रखते हैं तो पीछे नहीं रखना है। துணிந்து முன்பதாக போகணும். देखो मीटर होके मैं आगे ही जा रहा हूं। தாவீது சொல்வது போல உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன். देखो दाऊद के समान लेते के सेना के मैं पार करूंगा, इसके அப்போ எல்லா விஷயத்துல எல்லா ஃபீல்டும் சேலஞ்சஸ் இருக்கும். देखो सारे फील्ड में அதெல்லாம் चैलेंजेस है। எதிர்த்து நம்ம முன்னேறணும். देखो उसको हम पार होके இன்று आगे बढ़ना है। தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? देखो आज के दिन परमेश्वर का ऊपर जो भरोसा आपका कैसा है? ஆழமான நம்பிக்கையா, एकदम गहराई का भरोसा அசையாத है, நம்பிக்கையா, ना से के भरोसा है, உறுதியான நம்பிக்கையா, स्थिर भरोसा है, அல்லது மேலோட்டமான ஒரு நம்பிக்கை வைத்து வாழ்ந்து कि கொண்டிருக்கிறீர்களா? हमारे तौर पे विश्वास के तौर पे आप रह रहे हो। ஆழமான நம்பிக்கை வைப்பீர்களானா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மூலை கொடுக்குகளிலும் வெற்றி கிடைக்கும். देखो गहराई के ऊपर परमेश्वर के ऊपर भरोसा रखोगे तो सारी कार्य में आपको विजय मिलेगी। நம்ம ஜெபத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும். प्रार्थना में भरोसा होना நம்ம चाहिए। வேத வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை देखो இருக்கணும். बाइबल वचन पढ़ते वक्त भरोसा होना நம்ம चाहिए। ஆராதிக்கும் போது ஒரு நம்பிக்கை देखो இருக்கணும். आराधना करते वक्त भरोसा होना நம்ம चाहिए। காணிக்கை கொடுக்கும் போது ஒரு நம்பிக்கை परमेश्वर இருக்கணும். का जब भेंट देते तो भरोसा होना நம்ம चाहिए। ஊழியம் செய்யும் போது ஒரு நம்பிக்கை प्रभु की இருக்கணும். सेवा करते तो भरोसा होना चाहिए। எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் வந்து நம்பிக்கையின் மேலதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. देखो टोटल पैकेज देखो तो परमेश्वर के ऊपर जो भरोसा करते हैं वही मसीह जो चला पाते हैं। அதனால ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வழக்கம் போல நம்ம இருக்க கூடாது. देखो एक घंटे प्रेयर करके जैसे रहते हैं उसके समान नहीं। வழக்கமா சொல்ற போல ஒரு கதை சொல்லுவாங்க. देखो जैसे अंतरिक्ष से कहानी कहते हैं उसके समान। ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா காலையில என்ன செய்வாங்க, சுண்டல் விக்கிறதுக்காக கிராமமா போவாங்க. देखो एक दादाजी देखो सीख बेचने जाते हैं। அதனால அந்த சுண்டல் விற்கும் போது மலை ஏறி போகணும். देखो सीख बेचना है तो पहाड़ चढ़ के जाना पड़ता ஒரு है। நாள் அவங்க சர்ச்சில் பாஸ்டர் நல்ல நம்பிக்கை குறித்த நல்ல பிரசங்கம் பண்றாரு. देखो एक दिन पास्टर जी ने उसमें अच्छा भरोसा का प्रसाद இந்த देते हैं। விசுவாசம் ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுந்து சொன்னா அப்படியே நடக்கும். तो विश्वास से देखो तो पहाड़ हट जाएगा, पानी में चला जाएगा, ऐसा कहेगा तो होगा, ऐसा तुमने प्रचार किया था। அந்த பாட்டி டெய்லி அந்த மலை ஏறி ரொம்ப சொந்து போயிட்டாங்க. देखो एक दादी जी देखो तो पहाड़ चढ़ के उतर के बहुत निराश हो गए। அதனால ஒரு நாள் அந்த மலைக்கு முன்னால முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க. देखो एक दिन पहाड़ के सामने खड़े होकर घुटने टेके प्रार्थना இயேசுவின் நாமத்தால் மலை இந்த இடத்துல இருந்து விலகி போ देखो यीशु मसीह के नाम से पहाड़ हट जावे। அப்படின்னு சொல்லி 2-3 முறை சொல்றாங்க. देखो 2-3 बार ऐसा बोला हमने। அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கறாங்க. देखो आंख खोल के देखते हैं, அந்த மலை விலகி போல அங்கேயே தான் இருந்துச்சு. देखो पहाड़ हटा नहीं वही था। பாட்டி சொன்னாங்க எனக்கு முதல்ல தெரியும் நீ விலகி போக மாட்டேன்னு, நீ பாட்டி நீ இரு, நான் பாட்டி நான் வேலை செய்யறேன். देखो दादी जी ने कहा कि तू हटेगा नहीं, मैं मेरा काम करूंगा, तू ही रहे। அப்ப ஆள் மனதுல அது விலகி போகாதுன்ற நம்பிக்கை இருக்கு. देखो उनको भरोसा है कि वो हटेगा नहीं। ஆனா உதடுகளினால வந்து நம்பிக்கை குறித்து என்ன செய்யறாங்க, அவங்க பேசுகிறாங்க. लेकिन जीव के द्वारा भरोसे के साथ वो बोलते हैं। அதே போல வந்து மலை அடிவாரத்துல வந்து ஒரு ஹாஸ்டல் வந்து ஒருத்தர் அமைச்சிருந்தாரு. देखो पहाड़ के जगह पे देखो तो हॉस्टल बना के रखा हुआ था। பிள்ளைங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூல் போகும்போது மலை ஏறி தாண்டி இங்க வந்து ஸ்கூல் போகணும். देखो स्कूल जाना है तो पहाड़ को पार करके स्कूल जाना पड़ता है। அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். कष्ट परिस्थिति थी। அதனால வந்துட்டு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த மிஸ்டரி அந்த பிள்ளைங்கட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது விசுவாசத்தை குறித்து எடுத்தார். देखो फॉरेन से मिशनरी से आके हॉस्टल में अच्छा विश्वास के बारे में प्रचार किया। ஏசப்பா எந்த அளவுக்கு விசுவாசிங்க, देखो प्रभु यीशु मसीह को किस प्रकार से உங்க विश्वास வாழ்க்கையில எது வந்துட்டு நடக்கணும் நீங்க விரும்புறீங்கன்னு देखो கேட்டார். आपके जीवन में क्या होना चाहिए सब वो क्या चाहते हो आप। பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து மலை ஏறியது ரொம்ப கஷ்டமா இருக்கு. देखो सारे बच्चे लोग ने बोला पहाड़ चढ़ के उतरने बहुत இந்த कष्ट होता है। மலைக்கு விலகி போயிடணும். देखो पहाड़ हट जाना चाहिए। அப்போ அவர் கேட்டா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? देखो आपने पूछा आप प्रार्थना करोगे मैं प्रार्थना का परमेश्वर सुनेंगे क्या?
பாரு हाँ सुनेंगे அப்படினா வாங்க எல்லாம் மட்டும் முழங்கால் படி ஜெபம் तो பண்ணலாம் हाँ हम मिलके घुटने टेक के प्रार्थना करेंगे நல்ல முழங்கால் படி ஜெபம் பண்ணாங்க देखो सारे लोग घुटने टेक के प्रार्थना ஜெபம் किए எல்லாம் பிள்ளைங்களோட முகத்தெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம் देखो सारे बच्चों लोग के मुंह में एकदम खुशी हो गई அவர பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் देखो वो मिशनरी से आके चॉकलेट देके कपड़े देके वो चले गए 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராரு 3 साल के बाद वापस आते हैं ஹாஸ்டல்ல பிள்ளைங்களை பார்க்கிறதுக்காக हॉस्टल में देखने के लिए आते ஏன்னா हैं ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் ஸ்பான்சர் பண்றாரு देखो हॉस्टल के लिए स्पॉन्सर करते थे அவர் கார்ல வரும்போது மலையை பார்க்கற மலையை காணோம் देखो कार में आते हुए तो पहाड़ देखते पहाड़ नहीं है ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து கிராமம் வரைக்கும் ரொம்ப ஃபிளாட்டா இருக்குது பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே பண்ணிட்டு देखो இருக்காங்க एयरपोर्ट से देखो तो वहां तक विलेज तक देखो तो एकदम फ्लैट करते रोड बना दिया அந்த மலை தான் ஒரு அடையாளமா வச்சுட்டு அவர் தேடிட்டு வராரு देखो पहाड़ को छीन रख के ढूंढते हुए आते थे கடைசி வரைக்கும் மலை அவருக்கு கண்ணுக்கே தெரியல देखो पहाड़ दिखाई नहीं दिया அவர் उनके வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தார் देखो उस जगह पे आ गए वो அப்ப அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டாரு तो बच्चों को देख के कहा இங்க ஒரு மலைலாம் இருந்துச்சு 2-3 மலை என்னாச்சு देखो बच्चों को देख के पूछते इधर पहाड़ कहां था பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா நான் சொல்றேன் கை बच्चे எடுத்தாங்க लोग सारे लोग हाथ उठा के बोलते मैं बोलता சொன்னாரு ஒருத்தர் சொல்லுங்க அப்பதான் புரியும் एक जन ही बोले तो पता चलेगा ஒரு பையன் எழுந்துச்சுன்னு சொன்னானா देखो एक बच्चा खड़े நம்ம होकर ஜோம் பண்ணி 10 நாளுக்குள்ள கவர்மெண்ட் டிசைட் பண்ணா அந்த மலையை வெட்டி நேஷனல் ஹைவே இந்த பக்கம் கொண்டு வரணும் देखो हमने प्रेयर किया उसके बाद 10 दिन के बाद तो गवर्नमेंट आके इसे नेशनल हाईवे करने से डिक्लेयर किया 6 மாதத்துக்கு மேல அந்த மலையை வந்து வெட்டி எடுத்து 6 மாதத்துக்கு மேல ஆச்சு देखो 6 महीना हो गया उस पहाड़ को हटाने में வெட்டி எடுத்து இப்ப அழகான ரோடு போட்டாங்க देखो काट के हटा के रोड बना நம்ம दिया ஸ்கூல் போறது ரொம்ப ஈஸியா देखो இருக்கு स्कूल जाने के लिए बहुत आसान हो गया அதனால நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி ஏசப்பா கேட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க उस दिन में जो हमने प्रार्थना की परमेश्वर ने हमारी प्रार्थना को सुनी है விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் देखो विश्वास की जो प्रार्थना करते हैं वो நம்ம எதை ஒண்ணு ஜெபம் பண்றதுக்கு முன்பதாக நிச்சயமா இது நடக்கும்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்பி தான் ஜெபம் பண்ணோம் நம்பிக்கை எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது நம்பிக்கை குறைவு வந்தா என்ன செய்யணும் வேதத்தை வாசித்த பிறகு நம்ம ஜெபிக்க வேண்டும் देखो हमें प्रार्थना करने से पहले भरोसा के साथ हमें प्रार्थना करने ऐसा नहीं होता हमें आलोचन पढ़ के भरोसा में आके फिर हमें प्रार्थना करना है இன்னைக்கு நம்ம எந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஆராதனைக்கு வந்தோம் आज के दिन हम कैसे भरोसे के साथ इस आराधना ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை மழை ஆண்டவர் நீங்க வச்சிருக்காரு देखो हमारी प्रार्थना को सुन के देखो तो रविवार के दिन बारिश விசுவாசம் உள்ள ஜெபம் देखो विश्वास की प्रार्थना விசுவாசிகளோட வந்துட்டு விசுவாசிகளோட நிச்சயமா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் देखो जो विश्वास के साथ प्रार्थना करते तो परमेश्वर पे विश्वास करते हैं நம்ம வைக்கிற விசுவாசமானது எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும் சொன்னா அது ஜெயத்தை கொண்டு வருகிற விசுவாசமா இருக்கணும் देखो हमें परमेश्वर के ऊपर कैसे विश्वास करना है कि विजय लेके हमें ऐसा विश्वास करना है சில பெண்களுக்கு ரொம்ப பயந்த சுபாவம் देखो कुछ दिया देखो तो डरते हैं அதனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக்ல கொஞ்சம் செஸ்ட் பெயின் ஆனா போதும் देखो कैसी का चेस्ट पेन हुआ तो அவ்வளவுதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிட்டு நான் செத்து போயிட போறேன் मुझे हार्ट अटैक हो जाएगा मैं मर जाऊंगी உடனே ஒரு லாயரை கூப்பிட்டு வெளியே எழுதி வச்சிடறேன் நான் देखो फिर ऐसा बुला के वो कर देते हैं அப்படிப்பட்ட இல்லாத வியாதி கூட விசுவாசம் வந்து கொண்டு வந்து வச்சிடுற மாதிரி அவங்க நம்பிக்கை இருக்கும் तो ऐसा भरोसा करते हैं ऐसा अविश्वास से रहते हैं அப்படி நம்ம பயப்படவே கூடாது ऐसा में डरना नहीं है சும்மா கால்ல ஒரு சின்ன குரு வந்தா போதும் ஐயோ எங்க டாக்டர் காலை வெட்டி எடுத்துறாரு देखो थोड़ा कुछ भी पैर में कुछ भी प्रॉब्लम है तो डॉक्टर पैर काट देंगे क्या சில அனுபவ விசுவாசி வீட்டு விசிட் வருவாங்க देखो कुछ लोग अनुभव वाले विश्वास से आते हैं சொல்லுவாங்க சிஸ்டர் சீக்கிரம் போய் பாருங்க பக்கத்து தெருவுல போன மாதிரி தான் கால் வெட்டி எடுத்தாங்க ஒருத்தருக்கு देखो अभी जल्दी जाके देखो जल्दी जाके डॉक्टर के पास इलाज பயம் ஊட்டி விட்டுருவாங்க डरा देते हैं ஆகையால தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல நல்ல வந்து தெளிந்த ஞானத்தின் ஆவியை தேவன் கொடுக்கிறார் देखो परमेश्वर के बच्चों के ऊपर परमेश्वर डर की आत्मा नहीं दे लेकिन विजय की आत्मा और धैर्य की ஆகையால நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிரு என்று சொல்லி देखो नीति वचन की किताब में 3 अध्याय में 5 और 6 में कहा गया परमेश्वर के ऊपर पूरा भरोसा रखे முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம நம்ப देखो வேண்டும் पूरे हृदय के साथ परमेश्वर के ऊपर भरोसा करना ஆகையால அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது उसमें कोई भी कॉम्प्रोमाइज नहीं होनी முழு चाहिए ஆண்டவரை உபதேசம் நான் நம்பியிருக்கேன் परमेश्वर आप पे भरोसा करता हूं நீங்க செய்வீங்கன்னு விசுவாசம் परमेश्वर आप करोगे आप विश्वास करते हो டோட்டலா சரண்டர் ஆயிடும் परमेश्वर के सौंप देना है ஆண்டவர் விசுவாசிங்க परमेश्वर पे विश्वास ஆகையால விசுவாசத்துல நம்ம பலவீனமா இருக்கவே கூடாது பிரியமானவர்களே विश्वास में बलहीनता नहीं होनी चाहिए இரண்டாவது நம்ம பார்க்கிற வெற்றிக்கு என்ன ரகசியம் दूसरा हम देखते हैं विजय का क्या रहस्य है when we obey God he gives us victory देखो जब परमेश्वर के आगे वो हम मानते हैं तो परमेश्वर हमें विजय देता நம்ம है தேவனுக்கு
கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். देखो परमेश्वर की जब बात को आज्ञा मानते हैं तो परमेश्वर हमें जीवन विजय देते हैं। ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படியணும். तो परमेश्वर के वचन को मानना है। கீழ்ப்படிதல பார்க்கும்போது முழுப்படி இருக்கிறது, देखो देखो आज्ञा मानने का एक அரைப்படி இருக்கிறது, देखो फुल सीढ़ी है और आधा सीढ़ी है, கால்படி இருக்கிறது. देखो और हाफ सीढ़ी है। நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னா முழுமையா இருக்க வேண்டும். देखो हमारा परमेश्वर का जो मानना जो बात है पूरा परिपूर्ण होना चाहिए। ஆபிரகாம் முழுமையா 100% ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். देखो अब्राहम देखो तो 100% देखो तो पूरा भरोसा किया परमेश्वर पे। இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுக்கு 100 மடங்கு அவர் கீழ்ப்படிந்தார். देखो यीशु मसीह ने पिता परमेश्वर के पूरा 100% तक भरोसा किया। ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். देखो परमेश्वर को क्या मानना है? சில பேர் பார்க்கும்போது தங்களுக்கு விருப்பமான காரியங்களை கீழ்ப்படிவாங்க, விருப்பம் இல்லாத காரியங்களை கீழ்ப்படிய மாட்டாங்க. देखो कुछ लोग क्या करते हैं अपना जो इच्छा लगता है उसकी आज्ञा मानते हैं, जो नहीं अच्छा लगता है उस पे नहीं मानते हैं। நமக்கு விருப்பமோ நமக்கு விருப்பம் இல்லையோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அந்த காரியத்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். देखो हमको करना है ना करना है, लेकिन परमेश्वर ने बोल दिया तो उसको हमें आज्ञा मानना है और उसको ओबीडियंस करना है। ஆகையால நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். देखो परमेश्वर की बात मान के जब हम मानते हैं तो परमेश्वर आशीर्वाद करते हैं। அவருடைய வேத வசனம் இப்படியே சொல்லுகிறது. परमेश्वर का बाइबल वचन इस तरीके से कहता है। 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல देखो व्यवस्था विवरण में कहा है 28 में, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உனக்கு மேன்மையாக வைப்பார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். देखो परमेश्वर की आवाज की आज्ञा को मानना है, परमेश्वर जो कहता है उसे अपना के चलना है। ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியது உண்மையானால் देखो परमेश्वर की आज्ञा को मानते हो तो அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். देखो परमेश्वर जो बोलते मानेंगे। அவர் அனுப்பின ஊழியக்காரருக்கு देखो கீழ்ப்படியணும். परमेश्वर ने जो प्रभु के दास को भेजा उसको मानेंगे। தீர்க்கதரிசிகளுக்கு நாம கீழ்ப்படியணும். देखो जो भविष्यवक्ता के ऊपर भरोसा करेंगे। அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு வந்து சொல்லும்போது அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படியே கீழ்ப்படிந்தார். देखो उस दिनों में राजा के सामने जो भविष्यवक्ता आते हैं तो पूरा दंडवत करते थे राजा लोग। இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்லுகிறான்னு சொன்னா அங்கல் அது அப்படி இல்ல, அங்கல் இது இப்படின்னுவாங்க. देखो आज के दिन को परमेश्वर ऐसे कहता है अंकल ऐसा नहीं वैसा नहीं ऐसा बोलते हैं। கீழ்ப்படிதல் என்பது வந்து தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் எல்லாமே நமக்கு விருப்பமா இருக்கும் இல்ல, நமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லுவாரு, அது நமக்கு நன்மையா இருக்கும், அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर जब कहेंगे आपको अच्छा नहीं लगेगा लेकिन उसको करके जब हम करेंगे तो हमारे जीवन के लिए वो अच्छा रहेगा। வேதம் வாசிக்கும் போது கூட சில நேரத்துல கடுமையான வார்த்தைகள் நமக்கு வரும், அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். बाइबल पढ़ते वक्त भी कठिन वचन जब आएगा तब उसको मान के हमें चलना है प्रियो। ஒரு நல்ல ஒரு மூத்த ஒரு ஆவிக்குரிய சகோதரர் பார்த்தா என்ன செஞ்சார்னா ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். देखो आत्मिक एक मनुष्य एक बड़ा अच्छा मनुष्य एक व्यापार किया करते அது என்னன்னா மரத்துல இருந்து கல்லு இருக்கிறது. देखो उसका क्या बाढ़ में से पत्थर लेना, அது வந்து பதனின்னு சொல்லுவாங்க. देखो पत्नी बोलते हैं उसको। அதனால அதை பார்க்கும்போது அது இறக்கி என்ன செஞ்சாங்க வித்துக்கிட்டு இருந்தார். देखो दाढ़ियां लेके वो क्या बेचते थे वो। சபையில இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் கேட்டாரு, देखो कलीसिया में जो बड़े लोग पूछने लगे, நான் இந்த வியாபாரம் பண்றேன், நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல சேல் ஆகுது, இது நல்லதா கெட்டதா? देखो तो अच्छा व्यापार करता है तो बेचता है, अच्छा खराब है क्या अच्छा है? அப்ப சபையில இருக்கிற மூப்பர்கள் சொன்னாங்க, அது வியாபாரம் தானே, அது எப்படி நான் தப்பாகும், நல்லதுதான் நீ செய் அப்படின்னு சொன்னாங்க. कलीसिया के बड़े लोग ने बोला तो व्यापार ही है तू कर, अच्छा ही है ना वो। ஏறக்குறைய 3 வருடமா அவர் பின்வாங்கி போயிட்டார் அந்த காரியத்துல இருந்து. देखो 3 साल तक वो तो पीछे हटे लोग। அங்க பாத்தீங்கன்னா பிரான்ச் வச்சுட்டார், ரோட்ல வந்து ஹைவேல எல்லாம் டேபிள் போட்டு பயங்கரமா விற்க ஆரம்பிச்சார். देखो यहाँ ब्रांच कर लिया, हाईवे पे भी टेबल लेके बेचने लगे। அதே ஒரு 10 இடத்துல பிரான்ச் மாதிரி வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. देखो 10 जगह ब्रांच करके वो बेच रहे थे। ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பாஸ்டர் போனாரு. देखो एक दिन बड़े पास्टर जी गए, அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. देखो शॉक हो गए देख के। 15 வருஷம் விசுவாசி देखो 15 साल का विश्वासी இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாரு. तो इस प्रकार का कार्य करता है। அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், நல்லா மைனமா திரி விட்டார். देखो कॉम्प्रोमाइज नहीं होते, पास्टर जी पर का काट दिया हमको। என் முகத்திலேயே முழியாதே என்ன போயிட்டேன். तो मेरे नजर के सामने आना ही मत। இவருக்கு ரொம்ப குற்றமான சாட்சி ஆயிடுச்சு. देखो खुद कर सीधे மூப்பர்லாம் ஜெபம் பண்ணி தான் விட்டாங்க, நான் இது ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. देखो बड़े लोग ने प्रार्थना करके भेजना स्टार्ट कर। பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல கடன் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. देखो 3 साल में तो कर्जदार बन गए वो। லட்சக்கணக்கான கடன் ஆயிடுச்சு. देखो लाखों के दाम எனக்கு என்னன்னா வியாபாரம் நல்லா நடக்குது, देखो व्यापार सही होता है, நல்ல வருமானம் ஆகுது, अच्छा इनकम आता है, எப்படி கடன்
உண்டாச்சு. फिर कैसा कर्ज हुआ? 10 இடத்துல வியாபாரம் நடக்குது. देखो 10 जगह व्यापार होता है. நல்ல வந்து என்ன செய்றாங்க, கல்ல இறக்குறாங்க, விற்கிறாங்க, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம். அந்த பணம் எங்க போச்சு? देखो अच्छा गाड़ी को उतारते बेचते सब वो पैसा आता, पैसा कहाँ गया? வசனம் சொல்ற அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. देखो बाइबल वचन कहते हैं अन्याय का पैसा कुछ भी लायक नहीं रहता है. நீ அநியாயமான ஒரு வியாபாரத்தை செஞ்சா அந்த வியாபாரத்தை வச்சு நீ முன்னேறுவ, கனவு கூட காணக்கூடாது. देखो तो अन्याय का व्यापार करके तो उसमें आगे बढ़ेगा तो ऐसा विचार भी मत करना तो बढ़ पाएगा आगे. ஜனங்களை வஞ்சித்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவரை வஞ்சித்து எல்லாரையும் வஞ்சித்து எப்படி நான் முன்னேறினா நம்ம நினைக்க கூடாது. முன்னேற வாய்ப்பே கிடையாது. देखो परमेश्वर को धोखा देके मनुष्य को धोखा देके सालों को धोखा देके से आगे नहीं बढ़ सकते हो. அதனால வந்து அந்த வியாபாரத்துல இருந்து ஒரு பெரிய காணிக்கை கொண்டாந்து பாஸ்டர் கொடுத்தார். देखो व्यापार में से आगे बड़ा वेट पर पास्टर जी को देते हैं. அவர் சொன்னார், அதை நான் தொட கூட மாட்டேன். इसको मैं छूऊंगा भी. சபிக்கப்பட்ட பணம் என்கிட்ட வரவே கூடாது, உள்ளத்துல வரவே கூடாது, எடுத்து ஓடிட்டு இருந்தேன். देखो स्थापित पैसा मेरे सेवकाई में आनी नहीं चाहिए. அப்படிப்பட்ட கட்டாயமான ஊழியக்காரங்க ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. देखो इस तरीके से जो प्रभु के दास जो है बहुत कम है. அவருடைய அந்த கடினமான வார்த்தை தான் மன திரும்ப வந்து பதில் வைத்தது. देखो पास्टर जी ने इतना कठिन से बात किया, उसको ही मन फिरवा हुआ. கடைசில வந்து என்னிடத்துல ஒரு ஆலோசனை வந்துச்சு. देखो मेरे पास अंदर में कल सलाह आई. நான் என்ன செய்யறதுன்னு. मैं क्या करूं? அதுல ஆப்ஷனே விட்டுடுதானே. उसका ऑप्शन ही छोड़ दो. அதை விட்டுட்டு வெளியே வந்து சர்வைவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. देखो उसमें से बाहर आने के लिए करने के लिए இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது கீழ்ப்படிவது ரொம்ப கஷ்டம். देखो अच्छी बात बोलने वक्त उसको मानना बहुत कष्ट है. ஸ்மோக் பண்றாங்க, ஸ்மோக் பண்ணாத தம்பி அப்படின்னா அது கீழ்ப்படிவது கஷ்டம். देखो स्मोक मत करो तो कठिन लगता है उनको छोड़ने के लिए. ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாத அதை விட்டுட்டு சொன்னா கீழ்ப்படிவது கஷ்டம். देखो ड्रिंक्स मत करो ऐसा बोलते तो बहुत कष्ट है छोड़ने के लिए. பான் பாருங்க, தம்பாக்கு போட்டுப்பா, அது போடாத தம்பி, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அது ஆகாது, விட்டுடுனா அது கஷ்டமா இருக்கு. देखो पान प्रकार तंबाकू छोड़ दो ऐसा नहीं, प्रभु के बच्चे नहीं खाने चाहिए छोड़ दो ऐसा तो कष्ट होता है, कष्ट होता है. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மனம் திரும்பணும். लेकिन परमेश्वर का वचन जब நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, हमारे परिवार நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் हमारे சரி, अकेलेपन जीवन வியாபார ஸ்தலங்களிலும் சரி, व्यापार स्थल எது தேவன் நம்ம எச்சரிக்கிறாரோ அதை நம்ம விட்டுறணும். देखो परमेश्वर में किस कार्य में सतर्क छोड़ना है, அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ऐसे हमें परमेश्वर की बात को मानना அப்படி है. கீழ்ப்படியும் போது ஆண்டவர் செய்றார், சகல ஜாதிகளிலும் உன்னை மென்மையாய் ஆண்டவர் देखो வைக்கிறார். परमेश्वर की बात को मान के हम चलते तो सारे जाति के ऊपर परमेश्वर में ऊंचा रखते சில हैं. பேர் வசனத்தோட ஒரு பகுதியை தான் பிடிச்சுக்குவாங்க. देखो कुछ लोग बाइबल का एक ही छोट वचन पकड़ இந்த के சகல ஜாதிகளும் ஆண்டவர் மென்மை வைக்க போறார். देखो सारे जाति के ऊपर मुझे बड़ा करने वाले हैं. ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டாங்க, लेकिन परमेश्वर क्या कहने வேத वाले வசனத்தை கீழ்ப்படிய बाइबल மாட்டாங்க, वचन नहीं पढ़ेंगे. ஊழியக்காரர்கள் கீழ்ப்படிய देखो மாட்டாங்க. प्रभु के दास நீ யார், நான் யாருன்னு போவாங்க. आप कौन में कौन से அவருடைய रहेंगे? வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி மென்மையாய் வைப்பார். देखो उनके जीवन में परमेश्वर कैसे आशीर्वाद अच्छा ஆண்டவருடைய होता है. வார்த்தைக்கு நாம முழுமையாய் நம்ம கீழ்ப்படிய देखो வேண்டும். परमेश्वर के वचन को परिपूर्ण से में भरोसा करना है. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிஞ்சார். देखो दाऊद के जीवन में देखो पूरा परमेश्वर के ऊपर भरोसा है. ஆண்டவர் என்ன சொன்னார் அதுதான் அவருடைய வாழ்க்கையில. देखो परमेश्वर जो कहते हैं वही करना है. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அப்படிதான், ஆண்டவர் என்ன சொன்னார் அதுதான், மறு பேச்சே கிடையாது. देखो पवित्रवान के जीवन में से परमेश्वर ने जो बोल दिया उसको करना है और दूसरे को बोलना ही नहीं है. முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். देखो परिपूर्ण आज्ञा मान. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா? देखो परमेश्वर ने जो बोला काम कर दिया है क्या? வேத வசனம் சொல்ற காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா? देखो बाइबल वचन में जो बोला है कार्य அடிக்கடி ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பழக்கம் இருக்கிறதா? देखो प्रभु के दास जो एक वचन बोलते हैं उसको मानने की आज्ञा मानने की आदत है क्या? கீழ்ப்படியலன்னா இந்த நாம கீழ்ப்படியும்படி உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. जब आप ऐसा मानते नहीं हो तो आज के दिन आप सोते हो. அப்பதான் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாரு. सारी जाति में परमेश्वर आपको ऊंचा रखेंगे. தாவீது விடுமையாக கீழ்ப்படிந்தார். देखो दाऊद ने पूरा भरोसा ஆகையால் किया. அவருடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வந்தது. देखो उसके जीत पर विजय के ऊपर विजय आया. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं. when we give honor and glory, he gives victory. देखो परमेश्वर का जब आदर महिमा देते तो परमेश्वर हमें विजय देते நம்ம हैं. தேவனுக்கு கீழ்ப்படியும், நம்ம தேவனுக்கு சகல கனத்தையும் சகல மதிப்பையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். देखो परमेश्वर का हम पूरा आदर और पूरा महिमा परमेश्वर का ही हमें देना है. நம்ம ஆண்டவருக்கு முழுமையான கனத்தை கொடுக்கொள்ளாங்க, முழுமையான மகிமையை கொடுக்கொள்ளா இருக்க வேண்டும். देखो परमेश्वर को हम पूरा हमें आदर और
महिमा देने वाले होने चाहिए। ஆகையால யோசேப்புக்கு ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்தினார் பார்வோனை குறித்து. देखो यूसुफ के जीवन में देखो तो पारोन की कार्य को सबने में प्रकाशित किया। அவனுக்கு பயங்கரமான வரன் பெற்ற ஒரு தேவ மனுஷன் தான். देखो अच्छा वरदान पाया हुआ मनुष्य था। அப்ப பார்வோன் சொல்லுற பார்வோன் முன்பதாக எல்லா காரியத்தை வெளிப்படுத்துகிறார். देखो पारोन के सामने वो यूसुफ पूरा कार्य को बताता है। வெளிப்படுத்தும் முன்பதாக யோசேப்பு சொன்ன ஒரு காரியம். देखो बताते वक्त तो एक कार्य बोला। நான் அல்ல கர்த்தரே உங்களுக்கு மங்களகரமான காரியத்தை வெளிப்படுத்துவார். देखो मैं ही नहीं लेकिन परमेश्वर पूरा कार्य आपको प्रकाशित करते हैं। நான் அல்ல கர்த்தரே அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். मैं नहीं परमेश्वर को बताते हैं। அப்ப அந்த இடத்துல நான் என்று இல்லாம நம்மை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல நம்மை கனப்படுத்த வேண்டிய இடத்துல அங்க நம்மள மியூட் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சு கனப்படுத்த வேண்டும். देखो हमें रख के हमें महिमा करना नहीं है लेकिन उसे हमको म्यूट करके परमेश्वर को रख के उसमें महिमा करना है। தாவீதுடைய பாத்தீங்கன்னா யுத்த வீரர்கள் எல்லாம் யுத்தம் செய்றாங்க. देखो दाऊद के जो युद्ध वीर सब वीर कर रहे हैं। ஆனா அந்த ராஜாவுடைய தலையில இருக்கிற கிரீடத்தை எடுக்கும்போது மட்டும் தாவீதை கூப்பிடுறாங்க. देखो राजा के जो ग्रीड को लेने के लिए दाऊद को बुलाते हैं। தாவீது அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும். देखो दाऊद तो ग्रीड को लेना है। அப்படி நம்முடைய வியாபாரமானாலும் குடும்பமானாலும் சகல காரியமானாலும் எங்க கனம் கிடைக்கிறதோ எங்க ஆனர் க்ளோரி கிடைக்கிறதோ அதை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். देखो हमारे परिवार में व्यापार में कोई सी जगह भी हमें ऑनर मिलता है उस ऑनर परमेश्वर को हमें देना है। ஆகையால் நீதிமொழிகள் 3:6 சொல்லப்படுகிறது. देखो नीतिवचन 30:3 में कहा गया है வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் காரியத்தை செவ்வைப்படுத்துவார். देखो तेरे मार्ग को परमेश्वर को याद कर तभी परमेश्वर तेरे मार्ग को எல்லா வகையிலும் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துவர்களாய் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு நிச்சயமா ஜெயம் உண்டாகும். देखो सारे कार्य में परमेश्वर की बात को मान के चलेंगे निश्चय हमारे जीवन में विजय होगी। நான் பிரயாசப்பட்டதனால இந்த வெற்றி வந்துச்சு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. देखो मैंने मेहनत की इसके लिए विजय ऐसा भरोसा नहीं करना है। தாவீது கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வருவது இஸ்ரவேலுடைய எல்லா ஸ்திரீகள் பாட்டு பாடுறாங்க. देखो दाऊद ने जब गोलियत के सिर को काट लिया तो इस्राएल की स्त्रियां लोग सब गीत गाते हैं। சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 பாட்டு பாடுறாங்க. देखो साउल ने इतना मारा और दाऊद ने इतना नहीं किया। அதனால அவன் மேன்மை அடையவே இல்லை. देखो इतना उसके அந்த கனத்தையும் மகிமையும் அவன் பெற்றுக்கொள்ளவே இல்லை. देखो वो ऑनर उसने अपना ஆண்டவர் விழுந்தா மிகவும் தாழ்மையாய் நடந்து கொண்டார். देखो परमेश्वर के सामने மிகவும் எளிமையாய் நடந்து கொண்டார். देखो पूरा नम्रता से चले। ஆகையால ஜனங்கள் சில நேரத்துல நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம கனத்தை கொடுக்கும் பொழுது அது ஆண்டவருக்கே உரியதுன்னு சொல்லி நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். देखो हमको कुछ लोग ऐसा आदर करे तो वो आदर परमेश्वर को ही हमें पूरा देना है। நாம் தான் நம்ம பார்க்கிறோம். तो हम देखते हैं நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். देखो परमेश्वर की उपस्थिति प्रसन्नता जब रहती है तो परमेश्वर हमें विजय देता है। அவருடைய பிரசன்னத்தில் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். देखो परमेश्वर की उपस्थिति में रहना அவருடைய सीखना है। சமூகத்தில் இருக்க देखो கற்றுக்கொள்ளணும். परमेश्वर के सम्मुख में रहना सीखना है। ஆகையால 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சம்பவம் சொல்லுகிறது. देखो 2 सामुएल के अंतिम अध्याय में देखो तो भयंकर संभव कहा जाता है। தாவீது பெலிஸ்த பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். देखो दाऊद फिलिस्तीन के शहर में रहता है। அவங்கெல்லாம் வெளியே போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாமே சத்துருக்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. देखो उस जगह में वो बाहर जाते वक्त देखो उनके बच्चे और पत्नी को ले शत्रु ने। நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடந்தா உடனே ஓடுவோம் பின்பதாக. जब हमारे जीवन में ऐसा होता हम तुरंत दौड़ेंगे। தாவீது ஓடல. दाऊद नहीं दौड़ा। அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கிறார். परमेश्वर के उपस्थिति में थे। ஆண்டவரே நான் பின்தொடர்ந்து போகட்டுமா வேண்டாமா? देखो मैं जाऊं कि नहीं जाऊं प्रभु जी। ஒருவேளை ஆண்டவர் போகாதன்னு சொல்லி தான் போயிருக்க மாட்டார். देखो परमेश्वर ने ना बोल दिया तो नहीं जाते। ஆண்டவர் சொல்றார் போ. देखो परमेश्वर ने நீ कहा எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வார். वो सारी कार्य वापस ले लेगा। ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தா தான் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு உண்டாகும். देखो परमेश्वर की उपस्थिति प्रसन्नता में लेके तभी हो सकेगा। எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல தங்கி தரித்திருக்கும்படியான ஒரு அனுபவம் நமக்கு வேணும். देखो परमेश्वर की प्रसन्नता उपस्थिति की महसूस हमको होनी चाहिए। கர்த்தருடைய பிரசன்னம் பார்க்கும்போது மலைகளை கூட மெழுகு போல உருக்கி விடுகிறது பிரியமானவர்களே. देखो परमेश्वर की प्रसन्नता देखो तो पहाड़ को भी पिघला सकता है। எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், कितनी बड़ी समस्या, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், कितनी बड़ी परेशानी, எவ்வளோ பெரிய வருத்தங்கள் இருக்கலாம், कितनी बड़ी எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். की समस्या। அந்த பிரச்சனைகளை பார்க்காம ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க தங்கி இருக்கும்போது எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அதெல்லாம் பனியை போல ஆண்டவர் மறைந்து விடும்படி ஆண்டவர் செய்வார். कितनी भी समस्या परमेश्वर की उपस्थिति प्रसन्नता में रहोगे तो सब एकदम पिघला देंगे वो। தாவீது இப்படி தேவனுடைய பிரசன்னத்துல தரித்து கொண்டிருக்கிறார். देखो दाऊद परमेश्वर की प्रसन्नता में
தேவனுடைய அனுமதி கேட்கிறான் அந்த இடத்துல. देखो जगह परमेश्वर की அந்த अनुमति தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். देखो परमेश्वर की उपस्थिति में तब परमेश्वर बात இப்போ करते हैं। எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். तब तू जा तो सब कार्य में அதே போல ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் போகிறான், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வருகிறான். देखो दाऊद परमेश्वर की बात मान के ஒன்றுமே சேதாரமாகவே இல்லை. कोई हानि उसको हुई नहीं। இப்படி மணிக்கணக்கில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம தங்கி தரித்திருக்கும்படியான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். देखो परमेश्वर की उपस्थिति में रहने की महसूस करने में हमें ऐसा करना है। மோசே தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கிறவரா இருந்தார். देखो मौसे भी देखो तो परमेश्वर की उपस्थिति प्रसन्नता में रहते தேவனுடைய थे। பிரசன்னத்துல தங்கி देखो இருக்கிறவரா अब्राहम भी இருந்தார். देखो तो परमेश्वर की அதே प्रसन्नता போல में रहते தாவீதும் थे। தேவ பிரசன்னத்துல தங்கி இருந்தார். देखो दाऊद जी भी देखो तो परमेश्वर की प्रसन्नता में रहते थे। உலகம் வேகமா ஓடுது, நாம வேகமா ஓடிவிட முடியாது. देखो संसार देखो तेजी से भागे तो तेजी से தேவனுடைய भागे। சமுத்திரனுடைய பிரசன்னத்துல நம்ம அமர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் தினந்தோறும் நமக்கு வேணும். देखो प्रतिदिन परमेश्वर की उपस्थिति में परमेश्वर की प्रसन्नता को अपना के होना चाहिए। யோசுவா தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கிறார். देखो योशुआ परमेश्वर की प्रसन्नता में था। ஆண்டவர் திடகாத்திரமான வார்த்தையை சொல்றாரு. देखो परमेश्वर एक अच्छा वचन कहते हैं। யோசுவாவை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. योशुआ तो निडर होके बल पा। நீ திகையாதே, கலங்காதே. तू ना घबरा, तू ना நீ डर। போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். तू जहाँ जाएगा वो उस जगह पे मैं रहूंगा ऐसा कहते हैं। தேவ பிரசன்னத்துல இருந்தாதானே அவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். देखो परमेश्वर की उपस्थिति प्रसन्नता में रहेंगे तभी परमेश्वर की आवाज सुन पाएंगे। அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். देखो अनेक पवित्रवान लोग परमेश्वर की प्रशंसा को अनुभव தேவனுடைய किया है। பிரசன்னத்துல பதிலை பெற்றுக்கொண்டார். देखो परमेश्वर की उपस्थिति में रहे தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவனுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைத்தது. देखो दाऊद भी परमेश्वर की उपस्थिति और प्रसन्नता में विजय के ऊपर विजय मिला। கடைசியா நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவதாக. देखो पांचवा हम देखते हैं। When we are anointing, God gives victory. देखो परमेश्वर की अनॉइंटिंग से बातें तो हमें विजय मिला है। நமக்கு அபிஷேகம் இருக்கும்போது தேவன் வெற்றியை தருகிறார். देखो जब हमारे पास अभिषेक रहता है तो परमेश्वर हमें विजय देते சில हैं। பேர் ஞானஸ்தானத்தோட நின்னுடுவாங்க. देखो कुछ लोग बपतिस्मा से रुक சில जाते பேர் हैं। திருவிருந்தோட நின்னுடுவாங்க. देखो कुछ लोग प्रभु की रोटी से रुक சில जाते பேர் हैं। காணிக தசபாகத்தோட देखो நின்னுடுவாங்க. कुछ लोग प्रभु के पेट देख அதை जाते தாண்டி हैं। ஒரு வாழ்க்கை இருக்கிறது. देखो उसके भी बड़े जीवन है। பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை देखो பெற்றுக்கொள்ளணும். पवित्र आत्मा का अभिषेक को पाना है। பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்கும்போது வித்தியாசமா இருக்கும். देखो पवित्र आत्मा का अभिषेक जब पाया हुआ बाइबल वचन पढ़ेगा तो अलग तरह का अनुभव होगा। அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும். पवित्र आत्मा अभिषेक जो पाया जब प्रार्थना करेगा प्रार्थना अलग प्रकार की होगी। அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது வித்தியாசமா இருக்கும். जब अभिषेक जो पवित्र आत्मा का अभिषेक पाएगा जो कार्य हम करेंगे अलग प्रकार का होगा। மறுரூபமா மாற்றி விடுகிறது அபிஷேகம். देखो हम देखो तो पूरा रूपांतरण कर देता अभिषेक। அதனால இயேசுவுடைய வேண்டுதல் பேரில் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை பூமிக்கு அனுப்பினார். देखो इसलिए पिता परमेश्वर लौता पुत्र को परमेश्वर ने भेज दिया। ஆகையால் மேல் மாடியில் பார்க்கும்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க 120 சீஷர்கள். देखो ऊपर पहाड़ पे देखो तो उस जगह में चेले लोग प्रार्थना करते थे। வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு மேலும் அமர்ந்தார். देखो जिस तरीके से प्रतिज्ञा जैसा कहा था எல்லாரும் பயங்கரமாக வந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க, பயங்கரமா துதிக்க ஆரம்பிச்சாங்க. சத்தம் வந்து அதிகமான சத்தம் உண்டானது. देखो पवित्र आत्मा जब आए तो जग में कूदने लगे, पूरा आवाज के साथ बोलने लगे। பரிசுத்த ஆவிய அபிஷேகம் பெருகிற வரைக்கும் பயந்த சுபாவங்களோட இருந்தாங்க. देखो पवित्र आत्मा अभिषेक नहीं पाए थे तब तक डरे हुए थे। கதவை பூட்டி கொண்டிருந்தாங்க. देखो दरवाजा बंद किए அவருடைய थे। ஜெபம் வித்தியாசமா காணப்பட்டது. प्रार्थना अलग प्रकार ஆனா की थी। பரிசுத்த ஆவிய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு देखो पवित्र आत्मा अभिषेक के बाद பயங்கரமான ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வருகிறது. देखो अभिषेक पाने का भयंकर धैर्य आता है। ஏகாந்தமான நம்பிக்கை வருகிறது. देखो एक भरोसा आता है। கதவை திறந்த சிங்கத்தை போல வெளியே போறாங்க. देखो दरवाजा खोल के सिंह के समान बाहर जाते हैं। நீங்கள் சிலுவையில் ஆனந்த இயேசுவை தான் பிரசங்கிக்கிற சீஷர் தைரியமா சொல்லுகிறாங்க. क्योंकि आपने जो क्रूस पे चढ़े प्रभु यीशु मसीह के बारे में प्रचार करते हैं। பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது பயங்கரமான தைரியம் வரும். देखो पवित्र आत्मा का अभिषेक पाएगा तो भयंकर धैर्य आएगा। பயங்கரமான வெளிப்பாடுகள் देखो வரும். भयंकर प्रकाशित होगी। அப்பதான் நம்முடைய வரங்கள் எல்லாம் நமக்குள்ள கிரியை देखो செய்யும். हमारे अंदर वरदान क्रिया करेगी। அப்பதான் நம்ம கனிகள் எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்ய देखो ஆரம்பிக்கும். हमारे अंदर फल देने की क्रिया நம்முடைய होगी। குணாதிசயங்களும் மாறும். हमारी गुण बदलेगी। நம்ம वल्लமை உள்ளவங்களா देखो மாறுகிறோம். सामर्थ्य से बदलते நம்ம हैं। மிகுந்த செயல் வீரர்களாய் நம்ம देखो மாறுகிறோம். अपनी क्रिया की कार्य से हम बदलते हैं। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா நமக்கு அங்க தெரியும். देखो प्रेरित की किताब में 1 और 2 में हम पढ़ते तो पता चलता है। அங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான
ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று சொல்லுகிறது. देखो उस जगह पे उन लोग खड़े थे, पूरे आवाज के साथ पूरे आवाज हुआ और उन लोग दर्द से खड़े हो गए. அவங்களால அவ்வளவு பலத்த காற்று போல ஒரு காற்று வீசுகிறது. देखो भयंकर एक हवा आई उस जगह में. எல்லாரும் பார்க்க நிலை குலைந்து விட்டாங்க. देखो स्पीड ऐसा हो गए. பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. देखो बैलेंस मिस. எல்லாரும் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்றாங்க. देखो नेचर के क्लाइमेट से எல்லாம் உள்ள பிறந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. देखो लोड पीढ़ी के अन्य भाषा बात करते हैं. பக்கத்துல பார்க்கறாங்க என்னாச்சு இவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. आजू-बाजू लोग देखे क्या अलग प्रकार से है. பழக்கத்துக்கு மாறா இருக்கு. देखो तो वीडियो में அப்படி கேள்விக்குறியோட பார்க்கறாங்க. देखो सवाल के साथ था. அவங்க முன்பதாக பேதுரு எழுந்து பயங்கரமா பிரசங்கிக்கிறார். उनके सामने खड़े होकर पतरस खड़े होकर பிறகுதான் சபை வளர ஆரம்பித்தது. देखो उसके बाद कलीसिया बढ़ने लगी. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். देखो एक प्रसंग में 3000 लोग அற்புத அடையாளங்கள் நடந்தது. देखो चीज चमत्कार हुए. சபை விருத்தி அடைந்தது. देखो कलीसिया बड़ी हुई. அதனால நம்ம வந்து ரொம்ப திடகாத்திரமா இருக்கணும்னு தான் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். देखो हमें एक बलवान से रहने इसके लिए पवित्र आत्मा हमें दी हुई है. பரிசுத்த ஆவி எப்பவுமே நம்ம கூட இருப்பார். देखो पवित्र आत्मा हमें साथ रहता है. எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார். देखो सारी परिस्थिति நம்ம में இடத்துல எல்லா உதவியும் நம்ம கேட்கலாம். देखो हम उनके पास सारी मदद मांग सकते हैं. அதனால இன்டர்நெட் இல்லாத இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். देखो इंटरनेट नहीं है उसे कभी पवित्र आत्मा लेते हैं. நம்ம நண்பர்கள் இல்லாத இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியா देखो இருப்பார். हमारे मित्र नहीं रहते तब पवित्र आत्मा रहते हैं. நம்ம உறவினர்கள் இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். देखो हमारे रिश्तेदार नहीं रहते तो पवित्र आत्मा हमारे साथ रहते हैं. அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அது தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும். देखो पवित्र आत्मा का जो अभिषेक पर प्रतिदिन प्रैक्टिस करना है. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவங்க அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். देखो पवित्र आत्मा का अभिषेक नहीं पाए तो पवित्र आत्मा मांगो आप. இயேசுவுடைய வாழ்க்கை பார்க்கும்போது பரிசுத்தாவினால் நிரம்பினவராய் இருந்தார். देखो प्रभु यीशु मसीह के जीवन में देखो तो पवित्र आत्मा से भरे. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பார்க்கும்போது பரிசுத்தாவின் புறாவை போல அவர் மேல வந்து देखो அமர்கிறார். प्रभु यीशु मसीह जी जब बपतिस्मा ले तो एक दव के समान पवित्र आत्मा करता है. பரிசுத்தாவின் தான் வழி நடத்துறார். देखो पवित्र आत्मा के द्वारा कोई ये कर रहा ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. देखो उनकी सेवा में चिंता அநேக कर பேர் சுகம் பெற்றாங்க. देखो लोग चलना पाए. அநேக பேர் வசனத்தை கேட்டாங்க. देखो अनेक लोग वचन அநேக सुने. அற்புத அடையாளங்கள் நடந்தது. अनेक चीज चमत्कार हुए. நம்முடைய வாழ்க்கையில கூட அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் देखो இருக்கிறார். हमारे जीवन में भी परमेश्वर चीज चमत्कार करने में நம்முடைய समर्थ है. வெற்றி உள்ளவராய் நம்ம வைக்க விரும்புகிறார். देखो परमेश्वर हमें भी विजय तौर पे रखना चाहते हैं. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. देखो दाऊद को इस प्रकार के अभिषेक அந்த दिया. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவுடன் அந்த நாள் முதல் ஆவியானவர் கூடவே இருக்கிறார். देखो दाऊद ने उस अभिषेक को तो पाए पवित्र आत्मा के साथ थे. சகல காரியத்திலும் வெற்றி देखो கொடுக்கிறார். सारी कार्य में विजय पाते हैं. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில கூட சகல காரியங்களிலும் மூலை முடுக்குகளிலும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். देखो पवित्र आत्मा अभिषेक हम पाए तो सारे कोने में परमेश्वर में विजय देंगे. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? पवित्र आत्मा हमारे अंदर है क्या? நம்மோடு கூட இருக்கிறாரா? हमारे साथ है क्या? நாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கண்டிப்பா நம்மோடு கூட देखो இருப்பார். परमेश्वर पवित्र आत्मा को मुख्यता देंगे तो हमारे साथ பரிசுத்த रहेंगे. ஆவியானவரை நாம நாடுவோம். देखो पवित्र आत्मा को அந்த मांगेंगे. பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை நாம் देखो பெற்றுக்கொள்வோம். पवित्र आत्मा आपका अभिषेक पाएंगे. தாவீது அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே வேற மனிதனாய் மாறுகிறான். देखो दाऊद ने जब पवित्र आत्मा का अभिषेक पाया तो अलग मनुष्य बनता எல்லா है. இடங்களிலும் வெற்றி அவருக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. देखो दाऊद के जीवन में सारी जगह में நாம் विजय है. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியை நிச்சயிக்க வந்திருக்கிறார். देखो आज के दिन में आपके जीवन में भी परमेश्वर ஒருவேளை विजय करता தோல்வியை है. நீங்க தழுவி கொண்டிருக்கலாம். देखो आप हमेशा நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். आप निराश हो. அநேக காரியத்துல வெற்றி கிடைக்காம देखो இருக்கலாம். अनेक कार्य में विजय ना मिला. தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி கொடுத்த தேவன் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெற்றி கொடுக்கபடி நாம் கருகாமையில வந்திருக்கிறார். देखो दाऊद के जीवन में परमेश्वर ने कैसे विजय दिया ऐसे आपके जीवन में परमेश्वर आपके नजदीक आके खड़े हैं. அதனால எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தாங்க देखो मेरे जीवन में विजय दीजिए என்று परमेश्वर. சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நம்ம கேட்போம். देखो घुटने में आके हम परमेश्वर से मांगेंगे. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर इस वचन को आशीर्वाद करे. இந்த வார்த்தைக்காக எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். सुने वचन लिए परमेश्वर को हम धन्यवाद देंगे. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி தாவீது போல எத்தனை பேருக்கு வெற்றி உள்ளவர்களாக வாழணும் சொல்லி விரும்புறீங்க. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க தோல்வியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
देखो दाऊद के समान किस तरीके से विजय रूप में आपको रहना चाहते हो, परमेश्वर आपको देना चाहता है, कितने लोग इच्छा करते हो। உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி உள்ளவர்களாய் இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். देखो आपके जीवन में परमेश्वर चाहता है विजय तौर पे ही लो। உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். देखो आपके जीवन में हमेशा विजय पाते ही हो परमेश्वर ஆவி चाहता है। அப்போஸ்தலருடைய ஜெபித்துக் கொண்டிருப்பது ஆவியானவர் வந்து இறங்கினது போல இந்த நாளில நம்முடைய ஆலயத்துல தேவ ஆவியானவர் இந்த நாளில இறங்கும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். आदि में देव बेहतर के ऊपर जिस तरीके से पवित्र आत्मा उतर आज के दिन हमारे बीच में परमेश्वर पवित्र आत्मा उतरना चाहते हैं। நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவர் வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால நிரம்பும்படியாக கேட்போம். ஆண்டவரே என் மேல பரிசுத்த ஆவியானவர் மகிமையாக நிரம்ப வேண்டும் என்று கேட்போம். விசுவாசத்தோடு கூட நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே கர்த்தா அந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீ ஜெயத்தை கொடுத்து மகா பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி நன்றி 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவாவிய நமத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதுக்கு முன்பதாக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம எல்லாரோட சுத்திகரிப்பின் ஜெபத்தை நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே தங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே தங்க வேண்டும். நல்ல காலமெல்லாம் வாழ வேண்டும்.
வீடுகளில் சேர்ந்து இந்த வார்த்தைகளை தியானித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக நமக்கு காணப்படுவோம். தினந்தோறும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். தேவன் வல்லமையாய் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபம் பண்ண ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க வெள்ளத்தின் மேல வெள்ளம் அடைவாங்க வசனம்